நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. இயேசு கிறிஸ்து நாமத்திலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் வாழ்வுதரும் முனமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனத்துக்கு நாம் செவிசாய்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 26 வசனம் 21 25 வரை. இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நார் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்க தரிசனாலும் மோசேயும் முன்னே சொல்லியதபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவள் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறென்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்கையில் பெசுது உரத்த சத்தமாய், பவுலே, நீ பெதட்டுகிறாய், அதிக கல்வி உன்னை பைத்தியமாய் கொண்டிருக்கிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்திமுள்ளமாய் வார்த்தைகளை பேசுகிறேன். இன்று இப்பொழுது ஜெபிப்போமா? என்னோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்களே, என்னோடு கண்களை மூடி நாம் ஒன்றாய் இருந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் தகப்பனே இந்த உலக பிராண அடிமைதளத்தில் விழுந்திருக்கிறார்களோ, பாவ கட்டுகளை விழுந்திருக்கிறார்களோ, குடிக்கும் போதைக்கும் அடிமை பெற்று இருக்கிறார்களோ, அவர்களுக்காக இந்த காலவேளை ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி இந்த காலவேளை ஜெபிக்கிறேன். முது கிருபையால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த குடி பழக்கத்திலிருந்து, போதையிலிருந்து, பல இச்சைய காரியங்களிலிருந்து, ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவோ ராஜா. தகப்பனே, இந்த காலவேளை யாரெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெற நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உமது கிருபை நிலையா அவர்களுக்கு வழியெடுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுது அப்பா, நாங்கள் இணைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக நீர் விடுதலை நாயகன், ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, இன்னும் பல இச்சைகள் பாவத்துல விழுந்திருக்கிற அநேகர் அப்பா, நான் விடுதலை பெற வேண்டும் என நினைக்கிறவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் விடுதலை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் தகப்பனே, என் தேசத்துக்கு அத்தனை அப்பா ஒவ்வொரு அப்பா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அறியாமலே வாழ்ந்து கொண்டு இன்னும் தேவனை யார் என்று தெரியாமல் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு தேசம் ரட்சிக்கப்படணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு எழுப்புதல் அப்பா என் தேசத்தில் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் முழு தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருவதற்காக ஸ்தோத்திரம். என் முழு தேசத்துக்கிற பாவங்கள் விலகணும் ஆண்டவரே. சாபக்காரங்கள் விலகணும் அப்பா. கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள் என் தேசம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற முக்கியமான பெண்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. கை குழந்தை முதிர்ந்த பாட்டி வரை ஆண்டவரே, எத்தனையோ தீமைக்குள்ளே அப்பா அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அத்தனை தீமையிலிருந்து ஒவ்வொரு பெண்களும் பாதுகாக்கப்படுவதற்காக நன்றி. ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை உண்டாக்குவதற்காக நன்றி. எல்லைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இவர்களுக்காக ஸ்தோத்திரம் செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்களை நீங்க தான் பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும் ஆண்டவரே. அநேகர் அப்பா என் தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்ய அத்தனை குடும்பங்கள் நீங்க தான் வழியெடுத்துவதற்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா, முக்கியமாக யாரெல்லாம் விடுதலை பெறும் நினைக்கிறார்களோ, பாவ கட்டிலிருந்து, சாப கட்டிலிருந்து விடுதலை பெற நினைக்கிறார்களோ அத்தனை பேரும் உமது கிருபையால் விடுதலை பெற்று ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழத்தக்க ஒரு வழிவாசல் திறப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Thank you. God bless you. Have a good day.